ஸ்டேடியத்தில் தான் இருக்கேன். வாக்கிங்லாம் போக முடியாது. சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்ததே பெரிய டாஸ்க்கு. சும்மா கிராஸ் பண்ணி சுண்டல் விற்றாங்கன்னா சுண்டல் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு தான் உள்ளே வந்தேன். சுண்டல் விற்கிறவர் எங்கே வரல போல இருக்கு. தண்ணி நிற்கிது ஸ்டேடியம் ஃபுல்லாக. டிராக்டர் வச்சு மண் கொட்டுறானுங்க, கல் கொட்டுறானுங்க. சுண்டல் விற்கிறவரை காணோம். தெரிஞ்ச ஆன்டிஸ் தான் நிற்கிறாங்க. நம்ம போவோம். வேலை மழைன்றனால வரலையா என்னன்னு தெரியல. அங்கே ஒரு கடை இருக்குது, அதில் சாப்பிடுவோம். ஏற்கனவே சூப்பு சாப்பிட்டாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை வாங்கி சாப்பிட்டேன். அடுத்தது சுண்டல் இங்கே ஒன்று சாப்பிடுவோம். கொஞ்சம் காசு தான் இருக்குது, சில்லறை இல்லை. ஏடிஎம் தான். வாழைத்தண்டு முடக்கத்தான் காய்கறி முருங்கை வாங்கிட்டேன். சில்ல வேண்டிதான். கீழே இருக்கு, பூமி என்ன மேல் இருக்கு, சொற்களோகம் பக்கம் வந்தது. தண்ணி நிற்கிது பாருங்க கிரவுண்டில். பசங்க கிரிக்கெட் விளையாட முடியாது. அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு போக வேண்டியதான். யாராவது லைவை பார்த்துட்டு குறுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. இது வந்து கலைஞர் இது ரீடிங் ரூம். இவ்வளோ பெரிய ரீடிங் ரூமா அப்படின்னு கேட்கலாம். பசங்க படிக்கிறாங்க. இங்கே மூடி இருக்குது, நிறைய கூட்டமாக தான் இருக்குது. நிறைய பசங்க படிக்கிறாங்க. அது பொறுமையாக வீட்டுக்கு போக வேண்டியதான். டேக் கேர், பை.